விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி அன்னியூரில் எம்எல்ஏ அன்னியூர் சிவா ஏற்பாட்டில் புதியதாக கட்டப்பட்ட அன்பகத்தை திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை அறிவாலயத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அன்பகத்தை திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் முன்னாள் எம்பி பொன் கௌதம சிகாமணி, விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா உள்ளிட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, பெண் அடிமை பேசி வந்த தமிழ்நாட்டில் பெண் உரிமையை வளர்ப்பதற்காக பெண் உரிமை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வருவதாகவும், பெண்களுக்கான உரிமையை வளர்ப்பதற்காக 5000 ரூபாயை முதல்வர் அறிவித்திருப்பதாகவும், பெண்கள் என்றால் உரிமையில்லை என்ற நிலையை மாற்றி இன்று பெண்களுக்கான உரிமையை வழங்கி பெண்களின் வளர்ச்சிக்காக திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுவதாக கூறினார். டெல்லியில் உள்ள மோடிக்கு தாவடி தூக்கி கம்படி தூக்கிடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் 5000 ரூபாயை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கியிருப்பதாகவும், அதிமுகவின் கடந்தகால ஆட்சியில் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை, தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என பல திட்டங்களை ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக பொன்முடி தெரிவித்துள்ளார். அதுவும் இந்த நாளிலே கலைஞர் தளபதி அவர்கள் காலையிலே அறிவித்ததை பற்றியெல்லாம் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டினார். எவ்வளவு மகிழ்ச்சி! நான் காலையிலே கூட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லுகிற பொழுது அங்கே இருந்த மகளிரெல்லாம், அங்கே இருந்த கழகத்தோழர்கள் எல்லாம் வெடிவெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டிருந்தார். என்ன காரணம்? எதுக்காக கொண்டாடுறாங்க? வந்திருக்கிற தாய்மார்கள் நீங்கெல்லாம் காலையிலேயே எவ்வளவு வாங்கினீங்க சொல்லுங்க. வாய்ப்பு 5000 ரூபாய் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 3 மாத தொகை என்ன கொடுப்பான முந்தைய அரசுல அவன் இதே வேலையா இருக்கான், அதையெல்லாம் தடுத்து நிறுத்துகின்ற வகையில் இன்று காலையிலேயே இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னதை போல காலையிலே அறிவித்து உடனடியாக எல்லோருக்கும் 5000 ரூபாய், 3 மாதத்திற்கான 3000 ரூபாய், கோடை காலத்திற்காக சிறப்பு தொகையாக 2000 ரூபாய், 5000 ரூபாயை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்த்தீங்க, அவர் கூட சொல்லியிருக்காரு 5000 ரூபாய் சேமித்து வையுங்கள் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். மகளிர் என்று ஒரு மகளிர் நாடாகவே தமிழ்நாடு மாறிவிட்டது என்றும் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மகளிர் நாடு, மகளிருக்காக இந்தியா மட்டுமல்ல உலகத்திலேயே அதிகம் செய்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறார். அது மட்டுமல்ல, இந்த மகளிருக்காக அவர் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் நீங்கள் பயணிப்பதற்கு பேருந்து வசதிகளையும் செய்து கொடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்லூரிகளை படிக்க சென்றால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 5000 ரூபாய் வழங்குகிற தலைவரும் நம்முடைய தலைவர் தான். பேசும்போது பார்த்தீங்க, நான் ஒரு அறிவிப்பை சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? அடுத்து 2026 கண்டிப்பா தளபதியினுடைய தலைமையில் தான் ஆட்சி, யாரும் மறுக்க முடியாது. இன்று இபிஎஸ் போன்ற அடிமைகள் எல்லாம் அங்கே இருக்கிற மோடிக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற வகையிலே தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். நாங்கள் மறுபடியும் கண்டிப்பாக நாம தான் ஆட்சி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. வருகிற பொழுது மகளிருக்கெல்லாம் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆகவே பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், செயல்படுத்தி இருக்கிறார். 5 ஆண்டுகளிலே எல்லோருக்கும் எல்லாம் வீடு கட்டும் திட்டத்தில் இருந்து தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அவர்தான். டெல்லிக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கிற அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னென்ன பேசுறாங்க, எதனா செஞ்சு கொடுத்துருக்கிறானா? கடந்த காலங்கள்ல ஒண்ணுமே இல்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் செய்த சாதனைகளை எல்லாம் இங்கே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள். அதுக்கு முன்னால விழுப்புரம்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருந்த ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் முண்டியம்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனை கொண்டு வந்ததற்கு பிறகு, அதையே ஒரு மருத்துவ கல்லூரியாக மாற்றியதற்கு பிறகு என்ற உணர்வோடு இதை செய்து கொண்டிருக்கிறார். மகளிருக்கான நலத்திட்ட உதவிகள்
மகளிருக்கு எல்லாம் ஒரு காலத்துல இந்த மாதிரி மகளிர்லாம் சேர் போட்டு உட்கார